ஜானகி நகரில் சகோதரி வரலட்சுமி இறந்தது காலையிலிருந்தே எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை தருது. காலையில் அவங்க விடிகாலம் அவங்க கால் வச்சு இங்கே கரண்ட்டு அவங்க வாங்கலைன்னா எத்தனை பேர் இங்கே அதே காலை வச்சு பல 100 பேர் இறந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தியாகம் செஞ்சு இந்த பகுதி மக்களை அவங்க காப்பாற்றிருக்காங்க. விடிகாலம் அவங்க வந்ததுனால மற்ற பல பேர் பழிச்சாங்க, இல்லைன்னா எல்லாருமே காலை வச்சு அவங்க இறந்துருப்பாங்க. ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் பல போராட்டத்தில் தான் அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துக்கு கடமை. நானே பல நேரங்களில் அவங்களுக்கு பூட்ஸ் கொடுக்கணும், க்ளவுஸ் கொடுக்கணும், ஃபேஸ் மாஸ்க் கொடுக்கணும்னு நிறைய வாட்டி கோரிக்கை வச்சுருக்கேன். இந்த தொகுதியில் போட்டி போடும்போது கூட அந்த கோரிக்கை வச்சுருக்கேன். புது முதலமைச்சர் இங்கே வராருன்னா இவ்வளவு தண்ணி இருந்தால் பூட்ஸ் இல்லாமல் வருவாரா? முட்டி வரைக்கும் பூட்ஸ் போட்டுக்குவாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு இன்னைக்கு நான் முதலமைச்சர்கிட்டையும் கேட்டுக்கிறேன், மாநகராட்சிக்கிட்டையும் கேட்டுக்கிறேன், தூய்மை பணியாளர்களுக்கு பூட்ஸ் கொடுங்க, முட்டி வரைக்கும் உள்ள பூட்ஸ் கொடுங்க, கையில் க்ளவுஸ் கொடுங்க, மாஸ்க் கொடுங்க. அதனால தயவு செய்து அவங்கள இரண்டாந்தரம் குடிமக்களாக நடத்தாதீங்க. இன்னைக்கு இந்த குழந்தைங்க பேர் என்னப்பா? யுவஸ்ரீ மனிஷை யார் காப்பாற்றுவா? ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. அதனால இந்த குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக அரசாங்கம் முழுமையான தனது உதவியை செய்யணும். சும்மா வாய் வார்த்தையில் இவ்வளோ லட்சம் கொடுத்துட்டேன், அதனால அந்த குழந்தைங்களை மிக மிக நல்ல படிக்கிற இடத்துல, உயர் படிக்கிற இடத்துல அவங்கள படிக்க வைக்கணுன்றது அரசாங்கத்தோட நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஐயா அவங்க பேர் என்னமா? ரவி அவர்களுக்கு நல்ல வேலை, அரசாங்க வேலை கொடுக்கணும், அதுக்கும் ஏற்பாடு பண்ணணும். எந்த விதத்திலையும் அந்த அம்மா இங்க எல்லாரும் சொன்னாங்க பாருங்க, அந்த அம்மா இருந்து எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்காங்க. குழந்தை மாதிரி இருக்கு அந்த முகம், வரலட்சுமி மாதிரியே இருக்காங்க. அதனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. முதலமைச்சர் இல்ல தனி கவனம் செலுத்துன்னு கேட்டுக்கிறேன். மறுபடியும் நாங்க சொல்றோம், இதே டென்ஷன்ல நான் போட்டி போடும்போது சொன்னேன், வெள்ளத்துல மக்கள் தத்தளிச்சிட்டு இருக்காங்க, ஓட்டு வாங்குனீங்கல்ல, எங்க போறீங்க நீங்க? அது மட்டும் இல்ல, 5161 கோடி ரூபாய் இங்க ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜுக்கு, மழை நீர் வடிகாலுக்கு கொடுக்கப்பட்டது. 2161 ரூபாய் தான் செலவு பண்ணியிருக்காங்க, மிச்சம் செலவு பண்ணல.